வணக்கம் நண்பர்களே. சென்ற ஒரு 3-4 வீடியோல எப்படி அமெரிக்காவின் உளவு ஸ்தாபனமான CIA மற்றும் அதையே ஆட்டி வைக்கக்கூடிய டீப் ஸ்டேட் போன்றவை வெளிநாட்டு பெண்களை இந்தியாவிற்குள்ள அனுப்பி இந்தியாவின் அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு எல்லாத்தையும் தலையிட்டு இந்த இந்தியாவை வளர விடாமல் செய்வதற்கு பலவிதமான நடவடிக்கைகளை ஈடுபட்டதும் முயற்சி செய்ததையும் நம்ம பார்த்தோம். இது 2014 வரைக்கும், அந்த காலகட்டம் வரைக்கும் அப்படியே தான் ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா 2014க்கு அப்புறமா இந்த கடந்த 11-12 ஆண்டுகள்ல இந்தியா நான் சொன்ன அரசியல் நிகழ்வுகளா இருக்கட்டும், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹனி ட்ராப்ல இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் யாரும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதுதான். அதுலயும் சில பேர் இருக்காங்க. அதை நான் ரொம்ப பிரஸ்தாபிக்க விரும்பல. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்காங்கங்கிறத இப்ப இருக்கிற அரசு கண்டுபிடித்த உடனேயே அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடுறாங்க. இதுக்கு ஒரு குறிப்பா ஒரு உதாரணம் இருக்கு. மெஹபூபா முஃப்தி ஜம்மு காஷ்மீர்ல ஆட்சியில இருந்தபோது, பாஜகவோட இருந்தபோது, அந்த மாநிலத்துக்கு யார் இன்சார்ஜா இருந்தாங்களோ பாஜக மற்றும் RSSல இருந்த ஒரு தலைவர் இந்த மாதிரி தகாத செயல்களால் ஈடுபட்டாரு. அவரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டாங்க அப்படிங்கறதா மிக மிக முக்கியமான செய்தி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதை பத்தின பல டீடைல்ஸ் இருக்கு. அது இப்ப தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் அப்படியே அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டார்கள். அப்படின்னா நாடுதான் முக்கியம் அப்படிங்கிறது, நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கொள்கையில நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எவ்வளவோ முன்னேற்றங்களை நம்ம பார்க்கிறோம், வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். இது மாதிரி இந்தியாவில மட்டும்தான் செஞ்சிருக்காங்களா அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல நாடுகளை செஞ்சிருக்காங்க. மொரோக்கோ ஒரு உதாரணமா சொன்னேன். சரித்திரத்திலேயே கூட இதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு. இதிகாசங்கள்ல, புராணங்கள்லாமும் இந்த மாதிரி ஆதாரங்கள் இருக்கத்தான் இருக்கு. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை உங்க கூட ஷேர் பண்ணிட்டு, அது ஏன்னா அது முக்கியமானதாக நான் கருதுவதனால அந்த உதாரணத்தை உங்க கூட ஷேர் பண்ணிட்டு, இந்த வீடியோல மிக மிக முக்கியமான ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கையை காங்கிரஸ் ஒரு தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள், முன்னாள் பிரதம மந்திரியா இருந்தவர், இன்று அவர் நம்மிடையே இல்ல, அவர் செய்த ஒரு மிக மிக மோசமான செயல். அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சரித்திர நிகழ்வு என்ன அப்படின்னா, சந்திரகுப்த மௌரியரை பத்தி. சந்திரகுப்த மௌரியர் உருவாக்கினது சாணக்கியர். அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். தனநந்தனுடைய கொடுங்கோல் ஆட்சியை ஒழித்து கட்டிட்டு மகதுல சந்திரகுப்த மௌரியருடைய ஆட்சியை நிலைநாட்டினார் சாணக்கியர். அந்த மாதிரி எல்லாம் வந்தபோது புருஷோத்தம் அப்படிங்கிறவரை அலெக்சாண்டர் வீழ்த்தியதாக ஒரு தகவல்கள்லாம், சரித்திர தகவல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் இறந்து போகிறாரு. ஆனா அலெக்சாண்டருக்கு அடுத்ததாக அவருடைய படை தளபதியான செலுக்கஸ் நிக்கேடர் இந்தியாவிலே தங்கி விடுகிறார். இந்தியாவை ஆளணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு இன்னும் விடாம போய்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல செலுக்கஸ் நிக்கேடர் சந்திரகுப்த மௌரியர் மிகப்பெரிய ஒரு பேரரசரா வந்த உடனே, சரி இனிமே நம்ம இந்தியாவை நம்மளால பிடிக்க முடியாது, ஆனா வேற விதமா இந்தியாவை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு யுக்தியில தன்னுடைய பெண்ணான ஹெலனை சந்திரகுப்த மௌரியருக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுகிறார். அந்த செய்தியை அவர்கிட்ட சொல்றார். சந்திரகுப்த மௌரியர் என்ன செய்யறாருன்னா, சாணக்கியர்கிட்ட போய் கேட்கிறார், அறிவுரை கேட்கிறார். என்ன செய்யலாம், இப்படி ஒரு சங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். அவர் அவருடைய பெண்ணை திருமணம் செய்திருக்காங்க. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் பல திருமணங்கள் அரசியல் காரணங்களுக்காகவும் பலவிதமான பொருளாதார காரணங்களுக்காகவும் திருமணம் செய்து கொள்வது நடவடிக்கை, அது சாதாரண நடவடிக்கையாகத்தான் இருந்தது. மாதிரிதான் இருந்தது. அப்ப சாணக்கியர் மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாரு. அது இன்னைக்கும் அது வேலிடு. என்ன அப்படின்னா, நீ தாராளமா கிரேக்க நாட்டு அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஹெலனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதை பத்தி ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வெளிநாட்டு பெண்மணிக்கு பிறந்த மகன் இந்தியாவின் அரசு, அதாவது அப்ப பாரதம்னு சொல்ல, பாரதத்தின் அரியணையில் அமர்வதற்கு தகுதி கிடையாது. எக்காரணத்தை கொண்டும் அரியணையில் ஏறக்கூடாது. இதை இன்னைக்கு அப்படியே நீங்க பொறுத்து பாருங்க, இது யாருக்கு போகுதுன்னு. நல்ல வேளை 2 மிக மிக முக்கியமான நபர்கள் நடக்க எழுந்த ஒரு ஆபத்தான நிகழ்வை தடுத்து நிற. ஒண்ணு பாரத் ரத்னா அப்துல் கலாம் அவர்கள், இரண்டாவது அன்றைக்கு இருந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லக்கூடிய N. கோபால் சுவாமி. இவங்க 2 பேரும் சோனியா காந்தி பிரதமராக வருவதை தடுக்கிறார். அதற்கு பின்னணியில என்ன காரணம் இருக்குன்னா, பெல்ஜியம்ல போய் அவங்களுக்கு ஒரு அவார்டு வந்தது. அதை பத்தின ஒரு வீடியோ இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சோனியா காந்தியை பத்தி. நான் போட்டிருந்தேன், கமெண்ட்ல ரிப்ளை பண்ணியிருக்கேன். முடிந்தால் அந்த பெல்ஜியம் அவார்டு சோனியா காந்திக்கு கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக நடந்த பல நிகழ்வுகள், எப்படி அவர் பிரதம மந்திரி ஆவதை தடுக்கப்பட்டார் அப்படிங்கறதெல்லாம் அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன், நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோவுக்கு வந்தோம்னாக்க, ராஜீவ் காந்தி ஒரு மிக மிக மோசமான
கொடுமையான நிகழ்வு இந்தியாவிற்கு எதிராக அப்படின்னு அவர் அறிந்து செய்தாரா அறியாமல் செய்தாரா அதை பத்தி தெளிவான உண்மைகள் வரலாம். ஆனா என்னுடைய சந்தேகம் என்னன்னா, அவரை அதை மாதிரி ஆட்டுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை, என்னுடைய அனாலிசிஸ். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவர் பிரதம மந்திரி ஆனார். இந்திரா காந்தி ஒரு அகால மரணம் அடைந்தார். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி எந்த விதமான அரசியல் அறிவு, அனுபவம், தகுதி எதுவுமே இல்லாம பிரதம மந்திரியா ஆன ஒரே தகுதி, நான் போன வீடியோல சொன்ன மாதிரி, நெஹ்ருவின் பேரன் இந்திரா காந்தியின் மகன் என்ற ஒரே அடிப்படையில் பிரதம மந்திரி ஆனது ராஜீவ் காந்தி. அவர் என்ன பண்ணாருன்னா 1988 சோனியா காந்தியோட நேபாள் நாட்டிற்கு விஜயம். நேபாள் எப்படிப்பட்ட ஒரு நாடாக இந்தியாவிற்குள் இருந்தது அப்படின்னா, மிக மிக நட்பாக இருந்த ஒரு நாடு, பாதுகாப்பு அரணாக சைனாவிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு பஃபர் கண்ட்ரி மாதிரி இருந்த நாடு. நேபாள் கலாச்சார ரீதியாக, மத ரீதியாக, வழிபாட்டு ரீதியாக, பண்பாடுகளின் ரீதியாக இந்தியாவோடு இணைந்து இருக்கக்கூடிய நாடு. இந்த 1988 ராஜீவ் காந்தி தனது மனைவி சோனியா காந்தியை அழைத்து கொண்டு நேபாளுக்கு போன போது அங்க என்ன செஞ்சாருன்னா, பசுபதிநாத் கோவிலுக்கு போகணும்னு இவங்க பிளான் பண்ணாங்க, போனாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அவங்க பிரீஸ்ட், அவங்க சோனியா காந்தியை தடுத்து நிறுத்திட்டாங்க. என்ன காரணத்துக்காக நிறுத்தினாங்கன்னா, இந்துக்கள் அல்லாதவர்களை இந்த கோவில்ல அனுமதிப்பது முடியாது, அது எங்களுடைய கோட்பாடு அப்படிங்க, மத கோட்பாடு, மத உணர்வு, அதை நீங்க மதிக்கணும்னு ஒரு ரொம்ப பொலைட்டா, ரொம்ப இதுவாதான் வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, நேபாள கம்பேர் பண்ணும்போது இந்தியா மிகப்பெரிய நாடு, அதனுடைய பிரதம மந்திரி வந்திருக்காரு, அதுவும் மனைவியோட போது அவங்க ரொம்ப பவ்யமா பொலைட்டா கேட்டிருக்காங்க, வேண்டுகோள் வச்சிருக்காங்க, இது மாதிரி செய்யக்கூடாது, இது எங்களுடைய கோட்பாடுகளுக்கு எதிரானது, மத நம்பிக்கைகளை சிதைப்பதாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சோனியா காந்திக்கு கோவம் வந்துருச்சு. இல்ல, அது எப்படி, என்னை அவமரியாதை செய்து விட்டார்கள். நேபாளிஸ் சோனியா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் இருக்கு ரெக்கார்ட்ல, நீங்க போய் பார்க்க, என்னை அவமரியாதை செய்து விட்டாங்க, இதை விடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டார், அச்சிடேட் ஆயிடுவாங்களா, அந்த மாதிரி டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டார். அப்ப கூட போறவங்க எல்லாமே என்ன, அவங்களுக்கு துதி பாடுவதுதான் அவரை இன்னும் ஏத்தி விட்டுருக்காங்க. இங்கதான் நீங்க கவனிக்கணும், சோனியா காந்திக்கு தெள்ள தெளிவாக தெரியும் தான் ஒரு கிறிஸ்டியன். அவர் இந்த இடத்துல ஒரு சின்ன டீவியேஷன்ல சொல்லிட்டு அப்புறம் உள்ள போலாம். என்ன அப்படின்னா, இது ராகுல் காந்தி. நீங்க யோசிச்சு பாருங்க, 1969 சோனியா காந்தி இந்தியாவுக்கு வராங்க. அதாவது ராஜீவ் காந்தியை கல்யாணம் செய்து கொண்டு 1970 ராகுல் காந்தி பிறக்கிறாரு. 1983 தான் அவங்க சோனியா காந்தி இந்திய குடியுரிமையை வாங்குறாங்க. அப்ப அது வரைக்கும் 1969, 70, 83 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க இத்தாலிய குடியுரிமை தான் வச்சு. அப்ப 70 பிறந்த ராகுல் காந்திக்கு இத்தாலிய நாட்டு சட்டதிட்டங்கள் படி அவர் பிறப்பின்படி இத்தாலியர் ஆகிறார், பிறப்பின்படி அவர் கிறிஸ்துவராக ஆகிறார். அதுக்கு அப்புறமா தான் மத்த இதெல்லாம் வருது. இன்னை வரைக்கும் சோனியா காந்தி நான் ஒரு ஹிந்து என்று அவர் அறிவிக்கவே இல்லை. சொல்லுவாங்க இந்து மத இதெல்லாம் செய்வாங்க, எல்லாம் போவாங்க வருவாங்க அதெல்லாம், ஆனா வெளிப்படையா இது வரைக்கும் அவங்க சொன்னது கிடையாது. ஓகே, அது ஒரு பக்கம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப இந்த ராகுல் காந்தியை நம்ம திருப்பியும் பார்த்தோம்னா, அப்பேற்பட்ட ராகுல் காந்தி பிறப்பின் உரிமையில இத்தாலிய நாட்டினுடைய சட்டதிட்டங்கள் படி கிறிஸ்துவராக இருக்கும்போது, நான் பூணூல் அணிந்த ஒரு கவுல் பிராமின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய தத்தாத்திரேய கோத்திரம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு வெளியில, அதுவும் சட்டைக்கு மேல பூணலை போட்டிருப்பார், ரொம்ப அசிங்கமா இருந்தது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு, இது ஒரு சின்ன நிகழ்வா நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் சார்ந்த எல்லா விஷயங்களையும் இவங்க இந்துக்களை வேண்டுமென்றே அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ராகுல் காந்தியோட இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன் பாருங்க. 2017 குஜராத்ல எலெக்ஷன் கேம்பெயினுக்காக ராகுல் காந்தி போயிருக்காரு. போற வழியில என்ன பண்ணிருக்காங்கன்னா, சோமநாத் டெம்பிள், பசுபதிநாத் டெம்பிள்னா இந்துக்களால மிக மிக போற்றி புகழக்கூடிய, வணங்கக்கூடிய, மதிப்பு அதிகம் வைத்துள்ள ஒரு சிவ ஆலயங்கள் இரண்டுமே. இந்த மாதிரி 12 ஜோதிர்லிங்கங்கள் இந்தியாவில் இருக்கு. பசுபதிநாத் மிக மிக பிரபலமானது, மிக மிக மதிப்பிற்குரியது. அந்த மாதிரி இருக்கிற ஆலயத்துல, இந்த சோமநாத் ஆலயத்துல அகமது பட்டேலோட இவரு உள்ள போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்காரு ராகுல் காந்தி. அப்படி உள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல அங்க ஒரு ரெஜிஸ்டர்ல இந்துக்கள் அல்லாதவர்கள் கோவில் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. அப்ப என்ன பண்ணணும், நீங்க நான்
ஹிந்து தான் டிக்ளரேஷன் கொடுக்கணும், இல்ல நான் ஹிந்து அல்ல அப்படின்னு. அப்ப அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் மதம் சார்ந்த, நம்பிக்கை சார்ந்த ஒரு கோட்பாடுகள். அதை வந்து சிதைக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, 2 ரெஜிஸ்டர் இருக்கும், ஹிந்துக்களுக்கு, ஹிந்துக்கள் அல்லாத. ஹிந்து அல்லாதவர் அப்படிங்கிற ரெஜிஸ்டர்ல அகமது பட்டேல் மற்றும் ராகுல் காந்தியினுடைய என்ட்ரி இருக்கு. அதனுடைய போட்டோ காப்பீஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்த ரிப்போர்ட் தான், எல்லா பத்திரிகையிலையும் அப்ப பிரபலமா வந்தது அது. அந்த மாதிரி அதுல என்ட்ரி போட்டுட்டாங்க. அவர் ராகுல் காந்தி நான் ஹிந்து அல்ல அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, இவரோ ஹிந்து இல்ல, அப்ப எதுக்கு ஹிந்து கோயிலுக்கு போறீங்க? இது எதுக்காக போறதுன்னா, ஒரு கான்ட்ராவர்சி, ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதில் வந்து மக்களை பேச வைக்கிறது, அதை ஒரு பரப்புரையா இருக்கு, மக்களுடைய அட்டென்ஷனை டைவர்ட் பண்றது. இதுதான் அவருடைய குறிக்கோளா. அதுக்கப்புறம் அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்காக என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் வந்து எப்படி அதுக்கு சப்பக்கட்டு கட்டுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மனோஜ் தாஹி அப்படிங்கிறவர் வந்து ராகுல் காந்தியினுடைய மீடியா பப்ளிக் ரிலேஷன் கோஆர்டினேட்டரா இருந்தாரு. அவர் செய்த தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு பலியாடு மாதிரி ஆக்கிட்டாங்க. அவர் பலியாடு ஆக்குனா கூட நீங்க ஏன் பின்னாடி அதை மாத்தி சொல்லல, அந்த ரெஜிஸ்டர்ல அடிச்சு எப்பா இது தப்பு, நான் ஹிந்து தான் ஏன் சொல்லலன்னு இன்னி வரைக்கும் அவர் பதில் சொல்றது. ஸோ இது மாதிரி இந்துக்களை அவமரப்படுத்துவது, அவமரியாதை செய்வது, வேண்டுமென்றே ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அவர்கள் மீது. இதை தவிர ராகுல் காந்தி எவ்வளவோ சொல்லியிருக்காரு, அதெல்லாம் இன்னும் நிறைய எல்லாம் பார்த்தோம்னா இன்னும் ஒரு 4 வீடியோ போடலாம். சரி, இப்ப நம்ம வந்து முக்கியமா இந்த பசுபதிநாத் கோவில்ல நடந்த நிகழ்வுக்கு ராஜீவ் காந்தியும் சோனியா காந்தியும் இந்த கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிற நிகழ்வுக்கு வந்துடும். உடனே ராஜீவ் காந்தி என்ன பண்ணாரு, அப்ப வந்து மன்னராட்சி இருந்தது நேபாளில். அந்த மன்னருக்கு வந்து ராஜீவ் காந்தி போன் செஞ்சார். உடனே இந்த மாதிரி நீங்க உடனடியா இதுல தலையிட்டு என்னையும் எனது மனைவியையும் தரிசனம் செய்வதற்கு பசுபதிநாத் கோவில் உள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு. மன்னர் என்ன சொன்னாரு, நீங்க ஹிந்து அப்படின்னா நீங்க போங்க, ஆனா அவர்கள் வந்து இந்து கிடையாது, கிறிஸ்டியன் அப்படின்னும் போது அவர்களை அனுமதிக்க முடியாது. இது வந்து இந்த நாட்டுல நான் என்னதான் மன்னரா இருந்தாலும் எனக்கும் சில விதிமுறைகள் உள்ளது. என்னை மீறின இதெல்லாம் நான் செய்ய முடியாது. இதை மீறி, அந்த விதிமுறைகளையும் மீறி, மதம் சார்ந்த கோட்பாடுகளை மீறி, பழக்க வழக்கங்களான ட்ரெடிஷனை மீறி என்னால எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது. இதுல நான் வந்து தலையிட முடியாது. அது கோவில் சார்ந்தது. இங்க நடக்குமா? தமிழ்நாட்டு கோவில் அந்த மாதிரி நடக்குமா? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் இப்ப சமீபத்துல நான் படிச்சேன், திருச்சிக்கு அருகிலேயே எங்கேயோ ஒரு ஊர்ல வந்து கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு அந்த லோக்கல்ல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் தடை விதித்துள்ளார். உடனே மக்கள் எல்லாம் வந்து தெருவில் உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசத்தை படி. என்ன செய்யறது? நமது மதத்தை நாம் பிராக்டிஸ் பண்ணுவதற்கு அனுமதி தேவைப்படுகிறது. இன்னைக்கே இந்த நிலைமை இருந்ததுன்னா நாளைக்கு இதே சிறுபான்மையர் பெரும்பான்மையர் ஆனாக்க என்ன மாதிரி சங்கடங்கள்லாம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. இந்த முடிவை வந்து நீங்க 2026 தேர்தல்ல முடிவெடுக்கணுங்கிறது தான் என்னுடைய சிறிய வேண்டுகோள். கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி நடந்த உடனே மன்னர் அதுல இருந்து விலகிட்டாரு, செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ராஜீவ் காந்திக்கு மிகப்பெரிய கோபம் வந்தது. விட்டேனா பாரு, ஒரு கை பார்த்துறேன் அப்படின்லாம் சவால்லாம் விட்டாரு. சோனியா காந்தி சபதமே எடுத்தாங்க, நேபாள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். தமிழ்நாட்டில் இன்னும் பல தகாத நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு கோவிலை பொறுத்த வரைக்கும், இந்துக்கள் கோவிலை பொறுத்த வரைக்கும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆகம விதிகள் இருக்கு. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஆகம விதிகள் உண்டு. அந்த விதிகளை மீறி ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு 12 மணிக்கு கோயிலை திறக்கிறாங்க. மிக மிக தவறு. ஆனால் அரசு வந்து அதை திறக்க வைக்கிறாங்க. நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நமது புத்தாண்டு ஏப்ரல் 14. அத கிரெகோரியன் கேலண்டர் படி அது அவங்களுடையது. அதற்கு நமது கோவில்களை ஆகம விதிகளுக்கு மீறி நள்ளிரவு 12 மணிக்கு திறக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மிக மிக தகாத செயல்கள். இந்த மாதிரி தான் நம்மளுடைய இந்து மத நம்பிக்கைகள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகள் எல்லாமே சிதைக்கப்படுகிறது. ராஜீவ் காந்தி தன்னுடைய மனைவி சோனியா காந்தியினுடைய பேச்சை கேட்டு பசுபதிநாத் கோவில்ல ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி மாதிரி நடந்துகிட்டாரு. அதன் விளைவாக இந்தியா அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு விலையை கொடுத்து, ராகுல் காந்தி இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டார் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை நான் உங்க கூட சொல்றேன். அவர் அப்பா தான் இவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வை இந்துக்களுக்கு எதிராக உணர்வுகளை மதிக்காமல் நடந்து கொண்டார் 1988னா, அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் அதே மாதிரி இந்திரா காந்தியும் பண்ணியிருக்காங்க. 10 லட்சம்
சன்னியாசிகள் பசுவதை தடுப்பதற்கு போராட்டம் நிறுத்தினாங்க. இந்திரா காந்தி பிரதமர் ஆவதற்கு உறுதிமொழியெல்லாம் கொடுத்தாரு. பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வருவேன், எல்லாம் செய்வேன் அப்படின்னு சுவாமிஜி. ஆனா அந்த குருஜிக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாதனால இவங்க அமைதியான ஒரு போராட்டம், அவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்தினாரு இந்திரா காந்தி. இந்துக்களுடைய மத நம்பிக்கைகள் துச்சமாக மதிக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, அவமரியாதை செய்யப்பட்டார். இப்ப இதே மாதிரி ராகுல் காந்தி சொல்லிருக்காரு. இதை நான் எங்கேருந்து எடுத்தேன்னா ஏஎன்ஐ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு? ஒரு மீட்டிங்ல அவர் சொல்றாரு, வி டிஃபீட்டட் அயோத்தியா, அயோத்தியாவை தோற்கடித்தோம், அயோத்தியாவிலேயே அயோத்தியாவை தோற்கடித்தோம். அதை தவிர ராமர் கோவில் முன்னெடுப்ப எதிர்த்து நின்று அதையும் தோற்கடிக்க அனைத்து முயற்சிகளையும் செய்தோம். அது வெற்றி பெற்றெடுத்து அது அடுத்த விஷயம். இந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்டவர், இந்துக்களுக்கு எதிரான மனநிலை. நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு இன்னொரு வீடியோல, அதுவும் அது வெளிநாட்டுல சொல்றாரு, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியினுடைய அகிம்சை கொள்கை இஸ்லாமியர் கோட்பாடிலிருந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. அவங்க அகிம்சையை கடைபிடிக்கக்கூடிய மதம், அதிலிருந்து இந்த கோட்பாடை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எடுத்துக்கிட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க வேணா சொல்லுங்க கமெண்ட்ல, சார் என்ன மாதிரி இது ஒரு நிலைப்பாடு ராகுல் காந்தி? அவர் தனது சாதாரண நிலையிலிருந்து இந்த மாதிரிலாம் பேசுறாரா, இல்ல ஒரு மனம் பிறழ்ந்த நிலையிலிருந்து பேசுறாரா, இல்ல அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ்ல இருந்து பேசுறாரா? அதை கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க. நானும் கொஞ்சம் சந்தோஷமா படிக்கிறேன் அதை. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.